ஈரான் நாட்டில் வசிப்பவர்கள் எல்லோரும் அரேபியர்கள் என்று இன்னும் நினைக்கிறீர்களா? அப்படியென்றால் நீங்கள் வரலாற்றின் மிகப்பெரிய உண்மையை தவறவிடுகிறீர்கள். ஈரானியர்கள் அரேபியர்கள் அல்ல. அவர்கள் உலகையே வியக்க வைத்த பெர்சியர்கள். அரபு மொழிக்கும் பார்சி மொழிக்கும் உள்ள வேறுபாடு தமிழுக்கும் சீன மொழிக்கும் உள்ள வேறுபாட்டைப் போல பெரியது. அரேபியர்கள் சிமிட்டிக் இனத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் பெர்சியர்கள் இந்தோ ஐரோப்பிய இனத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் பேசுவது அரபு மொழியில்லை, அது பார்சி, பெருமைமிக்க பெர்சிய மொழி. இஸ்லாம் ஈரானுக்கு வருவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மகா சைரஸ் போன்ற பேரரசர்கள் உலகை ஆண்டார்கள். ஒரு காலத்தில் இவர்களின் சொந்த மதமான சொராஸ்ட்ரியம் உலகின் மிகப்பெரிய மதங்களில் ஒன்றாக இருந்தது. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகே ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடாக மாறியது. இன்று நாம் பயன்படுத்தும் அல்காரிதம் முதல் நவீன மருத்துவம் வரை அதற்கான அடித்தளத்தை அமைத்தவர்கள் பெர்சியர்கள்தான். கணித மேதை அல்-குவாரிஸ்மி, மருத்துவ மேதை இப்னு சீனா, இவர்கள் இருவரும் பெர்சியர்கள், அரேபியர்கள் அல்ல. மதம் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் கலாச்சாரம் வேறுபடும். ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடு, ஆனால் அது ஒரு அரபு நாடு அல்ல. இதுதான் வரலாறு சொல்லும் உண்மை. ஈரான் பற்றிய இன்னும் ஆச்சரியமான உண்மைகளை தெரிந்து கொள்ள எங்களுடைய அடுத்த வீடியோவை தவறவிடாதீர்கள். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள்.